சிறுதானியத்தில் சாம்பார் சாதம் பார்க்கலாம். சிறுதானியம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த சிறுதானியத்தை போட்டு நல்லா வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, வெட்டி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, தேவையான அளவுக்கு காய்கறி, உங்களுக்கு என்ன காய்கறி வேணாலும் போட்டு நல்லா வதக்கிடணும். மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், புளி தண்ணி இதையும் ஊற்றிட்டு வேக வச்ச பருப்பையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியும் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது கொதிச்சிட்ட பிறகு சாம்பார் ரெடி. இப்போது இதில் சாம்பாரை மிக்ஸ் பண்ணால் சாம்பார் சாதம் ரெடி.